கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கும் நிறைந்து வர ஒளியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளாக உள்ள உணவுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சகரியா எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். திரும்ப நிலைக்க பண்ணுவேன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்த்துட்டு அதனுடைய தியானங்களை எனக்கு சொல்லலாம். நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னால் நிலை நிறுத்துவேன் அர்த்தம், நிலை நாட்டுவேன்னு சொல்லி அர்த்தம். திரும்ப நிலைக்க பண்ணுவேன்னா ஏற்கனவே ஒரு காரியத்தில் இருந்து பின்வாங்கி சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஜனங்களை திரும்பவும் அந்த நிலையில் வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த நிலைக்க பண்ணுவேனுங்கிற விஷயம்னா எந்த காரியம், எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் சகரியா எழுதுகிற புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நினைச்சது அந்த ஜனங்களுக்கு போகுது வார்த்தை. தீர்க்கதரிசி சகரியா மூலமாக ஜனங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை அது. அது என்ன சம்பவம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு என்ன செய்கிறாங்க, வழி விலகி போகிறாங்க. முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக இருக்கிறாங்க, வர்றாங்க, நல்ல ஆண்டவரை தேடுறாங்க, உண்மையாக ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாட்கள் செல்ல செல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போய் தேவனை மறக்கிறாங்க, விட்டு போயிடுறாங்க. அது நிமித்தம் சில தண்டனைகள், சில போராட்டங்கள் வருது. அப்போ ஆண்டவர் அவைகளிலிருந்து திரும்பவும் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி விடுதலை செய்து திரும்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்ன செய்கிறாரு, அவங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. அப்படி ஆறுதல் படுத்துகிற பொழுது தான் திரும்பவும் உங்களை நான் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேத பிள்ளைகளும் தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் வைராக்கியமாக இருக்கும், நம்முடைய ஜெபம் அதிகமாக இருந்திருக்கும், வேத வாசிப்பு அதிகமாக இருந்திருக்கும், தேவனை தேடுகிற அளவும் அதிகமாக இருந்திருக்கும். காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, சூழ்நிலை நிமித்தம், பிசாசு நிமித்தம், உறவுகளை நிமித்தம், நம்முடைய மற்ற காரிய நிமித்தம் அந்த ஜெபமும் வேத வாசிப்பும் ஆண்டவருக்கு மேலே வச்சிருந்த வைராக்கியமும் அன்பும் குறைந்து போய்விட்டு மிங்கிளாகிடும், உலகத்தில் மிங்கிளாகி சோர்ந்து போய் அப்படி தடுமாற்றம் அடைய ஆரம்பிச்சிருவோம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு தான் தேவன் சொல்கிறாரு, எதை குறித்து கலங்காதீர்கள், நீங்கள் எந்தெந்த நிலையில் இருந்தீங்களோ அந்த நிலையிலேயே திரும்பவும் உங்களை நான் நிலைநிறுத்துவேன், நிலைநிறுத்த பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியோட தலைப்பு உங்களுக்கு வருகிறது, திரும்ப நிலைக்க பண்ணுவேங்கிறார். ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஜெபிக்கிற விஷயமா இருக்கலாம், வேத வசனமாக இருக்கலாம், வேத வசனத்தை போதிக்கிறதா இருக்கலாம், வசனத்தில் அதிகமாக தியானிக்கிற கோயிலாக இருக்கலாம். ஆரம்பத்தில் இருந்த அந்த அனுபவம் இப்போ இருக்குதா அப்படின்னா கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு பின்வாங்கக்கூடிய சூழல் இருந்திருந்தால், குறைபட்ட சூழல் இருந்திருந்தால், என்ன செய்ய என்று தெரியாத சூழல் இருந்திருந்தால், இன்றைக்கு தேவன் சொல்கிற காரியம், எதை குறித்தும் கலங்காதீர்கள், திரும்பவும் உங்களை அந்தந்த காரியங்களில் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் அதைத்தான் சொன்னார், திரும்பவும் உங்களை நிலைநிறுத்த செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊழியக்காரனாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழிலில் அல்லது வேலையில் அல்லது மற்ற ஆவிக்குரிய காரியங்களில், ஆண்டவருக்குரிய காரியங்களில், ஆண்டவருடைய அனுபவங்களில், தெய்வ சத்தம் கேட்குற விஷயத்தில், சித்தத்தின்படி நடக்கக்கூடிய விஷயத்துலலாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல குறைவுபட்டு அப்படியே சோர்ந்து போய் பின்வாங்கி கூட செஞ்சுக்கலாம். கவலைப்படாதீங்க, அப்படி இருந்துடாதீங்க. திரும்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திரும்ப அவைகளில் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனங்களை மனதில் வைத்தவர்களாக, அதை புரிந்து கொண்டவர்களாக, இந்த நிமிஷத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த திரும்ப நிலைக்க பண்ணுவேன்னு சொன்ன தேவனத்தில் திரும்பும் பொழுது உங்கள் கைதூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆயிட்டுவே, அப்படியே போச்சுன்னு புலம்பக்கூடாது. நிறைய பேர் புலம்பி நாசமாக போகிறாங்க. புலம்பவே கூடாது. ஒரு காரியம் பின்வாங்கிட்டோமா, அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகி நீ நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அந்த காரியம் நிலைக்க பண்ணுவார். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படியே போயிட்டேன் அப்படியே இருக்குன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அது எரிச்சல் ஆகும், அது தேவனுக்கு பிடிக்காது. அப்போது ஜெபிக்கிற விஷயமாலும் சரி, ஊழியமாலும் சரி, இல்லை ஒரு விஷயமா சொன்னால் கூட சரி, ஒரு காரியத்தை அதை விட்டுறணும். விட்டுட்டு அதிலே புலம்பாமல், அதிலேயே நினச்சிட்டு வருத்தப்படாமல், தேவன் என்னை நிலைக்க பண்ணுவார்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வரும் பொழுது எந்தெந்த காரியத்தில் குறைபட்டிருந்தாங்களோ அவைகள் திரும்ப நிலைக்க பண்ண தேவன் உள்ளவராக இருக்கிறார்.
ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், ஊழியக்காரர்களும், தேவ பிள்ளைகளும், வலிய சகோதரர்களும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜெபமாக இருக்கலாம், வேத வாசிப்பாக இருக்கலாம், உபவாச காரியங்களாக இருக்கலாம், ஊழியம் செய்ய காரியங்களாக இருக்கலாம், கர்த்தருக்குரிய காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் குறைபட்டிருக்கீங்களா, பின்வாங்கியிருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. அப்படி எழும்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நின்று திரும்ப நிலைக்கப்படுவேன் தேவன் சொல்லிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேணுமா கேட்குறேன். அப்படி முன் வரும் பொழுது திரும்ப நிலைக்கப்படுவேன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகரியா மூலமாய் சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையை திரும்ப நிலைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்களை கேட்குற ஒவ்வொருவரும், பார்க்குற ஒவ்வொருவரும், இந்த காணொலி கவனிக்கிற ஒவ்வொருவரும் திரும்ப உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கி வாழ்வில் திரும்பவும் நிலைக்கப்படுகிற அனுமதி கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஜெபத்தில், உங்கள் வேதவாசியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில் திரும்பவும் அவருக்காக நிலைக்கக்கூடிய அந்த நிலைக்க பண்ணுவேங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஆக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களையும் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.